குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு இப்போ நம்ம ரொம்ப மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அக்ஷய திருதியை. நாம் அதனால் மகாலட்சுமி இந்த 10 தினங்களும் நம்ம அப்படியே மனமுருகி வேண்டி நாம் இங்கே பாருங்கள், லலிதா சகுன பிரம்ம ஸ்ரீ லலிதாம்பிகை லலிதா சகசரநாமத்தை சும்மா நாம் வீட்டில் போட்டு கேட்டாலே போதும், கனகதாரா சோஸ்திரம் சொல்லுங்கள். அதனால் இந்த 10 நாளும் மனமுருகி நமது அந்த மகாலட்சுமி தாயாரை நாம் வேண்டி நம்ம நம்மளோட கஷ்டத்தை போக்கலாம். நிச்சயமாக அம்மா செவி சாய்ப்பாங்க. அதனால் நம்ம மகாலட்சுமி நாராயணின் அருள் பெற மகாலட்சுமியின் மூல மந்திரம் மனமுருகி இன்றிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயா பிரசித ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசித ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசித ஸ்ரீம் ஹ்ரீம் ரீம் ஓம் மகாலட்சுமி நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசித ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமக. இதை டெய்லி ஒரு 27 தடவை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம அப்படியே மனசுருகி நீ எங்களை பார்த்து தான் ஆகணும்னு சண்டை போடணும். நான் தான் பாப்பாவுக்கு அப்படி சுவாமிகிட்ட சண்டை போட்டேன். பாப்பாவுக்கு நல்லபடியாக ஆகணும் அப்படின்னுக்கிட்டு. இவருங்க இந்தாண்ட சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்க. இந்தாண்ட லக்ஷ்மி தேவி சாமரம் வீசுகிறாங்க. இந்தாண்ட அது பூ மறைச்சிக்கிச்சு. அதாவது சரஸ்வதி தேவி, கீழே சிம்மவாகினி, இந்தான முருகப்பெருமான், இந்தான விநாயகப் பெருமான் பாருங்கள் தன்னோட இதோடு இருக்காங்க, பரிவாரங்களோடு. இங்கே ஒரு அம்மாக்கு அது மேலே தான் அம்மா உட்கார்ந்துருக்காங்க, லலிதாம்பிகை. அது என்னோட இது என்னன்னு தெரியல, தாத்பரியம். இருந்தாலும் நான் இந்த இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்ரீ லலிதா. அதே மாதிரி லலிதையின் கதையை புக்ஸ் விற்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ். லலிதை இருங்க, நான் ஒன்று சொல்கிறேன். இதில் போட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள். லலிதா சகஸ்ரநாமத்தின் முதல் 33 ஸ்லோகங்கள் இவளை கேசாதி பாதம் வர்ணனையை செய்து அவளது செயல் திறனை பாராட்டி அவள் வரலாற்றை கூறி போற்றுகிறது. அவளது சரிதையை உணர்ந்து அதற்கு பின் சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்தால் அவளே கண்முன் நிற்பதை காண முடியும். அவளது கரைதையை அறிந்தால் அவளையே அறியலாம். அம்மா மேலே இருக்க பக்தியில் அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்க. அதனால் இதை நம்ம இருங்க, இதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் படிக்கிறேன். ஸ்ரீ லலிதையின் கதை, அதை பாருங்கள். ஸ்ரீ லலிதையின் கதை. அகஸ்தியரின் தவம், அம்பிகையின் மோகினி அவதாரம், தாட்சாயினியின் சக்தி பீடங்களும், பார்வதியின் அவதாரம், காமதகனமும், பண்டனின் தோற்றம், பண்டாசுரனின் திட்டம், மகாயாகம், தோன்றியது பரம்பொருள், மகாமாதாவின் மணக்கோலம், புனிதையின் போர்க்கோலம், பண்டனின் போர் முழக்கம், போர்த்தொழில் விந்தைகள், முதல் நாள் போர், இருளும் ஒளியும், பாலையின் போர் விளையாட்டு, விக்ன யந்திரமும் விக்னேஸ்வரனும் விசுக்கிரனும் விஷங்கனும் அழிதல், பண்டாசுர வதம், வெற்றியின் ஆனந்த முழக்கம், வெற்றியின் ஆனந்தம், ஸ்ரீநகரம், ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை, ஸ்ரீ லலிதா ஸ்தவராஜம், அப்புறம் ஸ்ரீசக்கரம். இதுலேயும் ஸ்ரீசக்கரம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டு இருக்குது. ஸ்ரீசக்கரம் அரவிந்த் ஸ்ரீவித்யா உபாசனையின் உச்சத்தில் பராபட்டரியாக விளங்கி அகில அண்டங்களுக்கும் ஈஸ்வரியானால் நமக்கு அன்பு வடிவான அம்மாதானே. லலிதா சகஸ்ரநாமம் போற்றி புகழும் அன்னையான லலிதையின் திவ்யமான இந்த சரிதம் கேட்க பேரானந்தம் தரவல்லது. இந்த புத்தகத்தை ஒவ்வொரு ஆஸ்திகனும் படிக்க வேண்டும் என்று சிருங்கேரி ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ
பாரதி தீர்த்த சுவாமிகள் அருளாசி வழங்கியிருக்கின்றார். இந்த நூலின் பெருமையை சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு லலிதையின் கதைன்னு இருக்குங்க. அதாவது இன்னொன்று பண்டாசுரனின் வதான் சொல்லி அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. தாக்ஷாயினியும் சக்தி பீடங்களும். இப்படி தேவர்களுக்கு அமிர்தம் வழங்க வேண்டி அசுரரை மோகிக்கச் செய்த மோகினி வடிவாக நாரணன் வாயிலாக அன்னை வெளிப்பட்ட வரலாற்றை எடுத்துரைத்தார் ஹயக்ரீவ பெருமான். யாருக்கு? அகத்தியருக்கு. அகத்தியர் தொடர்ந்து கேட்கவும் மிகுந்த ஆனந்தம் கொண்ட அவர் அதுவரை யாரும் அறியாததும் மிகவும் ரகசியமாக காக்கப்பட்டு வந்ததுமான ஒரு சரிதையை சொல்லுகிறார். அதற்கு அம்மா உத்தரவு முன்னாடியே கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஹயக்ரீவர்கிட்ட அகத்தியருக்கு சொல்லுங்கன்னு. அத்தனை இதுவுமே ஹயக்ரீவர் வாயிலாகத்தான் அகஸ்தியருக்கு நமது பூலோகத்திற்கு அத்தனை அம்மா அகஸ்தியருக்கு சொல்கிறாங்க, ஹயக்ரீவருக்கு சொல்கிறாங்க. அவர் அகத்தியருக்கு சொல்லி அத்தனையும் வெளிவெளிய கலியுகத்தில் மக்கள் போகமும் மோசமும் ஒருங்கை பெற அல்புரியும் ஸ்ரீ லலிதையின் வரலாற்றை அகஸ்தியருக்கு எடுத்துரைத்தார். பிரம்மனின் மானசபுத்திரனுமான இப்படி இதுதான் நமக்கு பூலோகத்திற்கு நமக்கு அவ்வளவு அந்த மந்திரங்கள், அதனோட பூஜாமுதிகள், அவ்வளவும் நாமங்கள், சோத்திரங்கள் அத்தனையும் ஹயக்ரீவர் மூலியமாக அம்மா எடுத்துரைக்க அம்மா அவர் அகஸ்தியருக்கு எடுத்து நமக்கு கிடைக்கின்றது. அது ஆகையினால் இந்த லலிதையின் கதையை பற்றி அவர் சொல்கிறாரு. அது அகஸ்தியருக்கு சொல்லுன்னு அம்மாவும் சொல்கிறாங்க. ஒரு முறை தக்ஷன் மகளான தாக்ஷாயினி சிவன் பேல அளவு கடந்த சிறுவயது முதலே அளவு கடந்த அன்பு வச்சு அம்மா அவங்க பேரில் காதல் கொண்டு அவர் மனம் முடிக்கிறாரு. ஆனால் தக்ஷனுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துடுது. அதற்கு பிறகுதான் அவர் தக்ஷனுக்கு அப்புறம் கர்வம் உங்களுக்கே எல்லாம் தெரியும், ஆவிர்வாகத்தை கொடுக்காம சிவனை அவமதிக்கிறாரு. அம்மா போய் இது பண்ணி இது பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் 10 நாளும் மனமுருகி வேண்டி ஏப்ரல் 29 8:30 மணியிலிருந்து மறாவது நாள் 30 புதன்கிழமை மாலை வரை அக்ஷய திருதி இருக்குது. இந்த மகாலட்சுமி தாயாரை வணங்கி நம்ம தங்கம் வாங்கணுங்கிறது இல்லை, எந்த பொருள் வேணுனாலும் சரி. பார்க்கடலில் இருந்து தோன்றிய மகாலட்சுமி உப்பு, அரிசி, பருப்பு, வெல்லம், மஞ்சள், பூ இது வாங்கினா போதும். யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு அன்னதானமாக கொடுங்க. வேறு ஒன்றும் வேணாம். நம்ம வீட்டில் இருக்கிறது அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இருந்தாலே போதுமானது. அக்ஷய திருதியை நாம் இன்றிலிருந்தே, நான் நேற்றுக்கே சொல்லிட்டேன், இன்றிலிருந்து அம்மாவை மனமுருகி வேண்டி நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். நீ தொடர்ந்து நாம் அக்ஷய திருதிவிற்கு மகாலட்சுமி தாயாரை துதிப்போம். ஓகே. லலிதையின் கதை. லலிதா சகஸ்ரநாமம். பெண்ணுக்கு பேர் வைக்கணுன்னா லலிதா சகஸ்ரநாமத்திலேருந்து எடுக்கணும். ஆண் குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தாக்கா விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேருந்து எடுக்கணும். 1000 நாமங்கள், எத்தனை நாமங்கள், அதில் ஒரு பேர் எடுத்து சூட்டினோன்னா அவ்வளோ ஒரு நல்லது. ஓகே. அந்த தெய்வத்தையே நம்ம கூட பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி எந்த நோய் நொடியும் அண்டாது நல்லா இருக்குங்க நம்ம பிள்ளைங்க. அதனால தான் சாமி பேர் வைக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க பெரியவங்க அவங்கெல்லாம். அதனால் ஓம் ஓம் லக்ஷ்மியை நமக, 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 ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியை நமக, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியை நமக, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியை நமக. கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் வீட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் வந்து டிவிலையோ செல்லுலேயோ போடுங்க, அபிராமி அந்தாதி போடுங்க, கோளறு பதிகம் போடுங்க, லலிதா டிவியிலேயே போடுறாங்க. அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரம், விஷ்ணு சகஸ்ரநாமம், கோளறு பதிகம். அப்படி போடலன்னா நீங்கள் எப்போ வேணால் நம்ம செல்லில் கூட போடுங்க, எதில் இருந்தாலும் போட்டு விடுங்க. வீட்டில் கோளறு பதிகம், கனகதாராசம், நம்ம வீட்டில் வந்து செல்வம் நிலைக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அக்ஷய திருதி சிறப்பு நிகழ்ச்சி இன்றையிலேருந்து 2வது நாள் தொடருது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.